இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ தாடி முகத்தை பார்த்தா மாட்டிக்குமே. ஐயோ வந்துட்டானே. மாறு வேஷத்துல வந்திருக்கானா? அப்ப இவன் தான் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருப்பான். ஐயோ, அந்த சாப்பாட குழந்தைங்க வேற சாப்பிட போறாங்களே. ஏய், இவன் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல குழந்தைங்களை காப்பாத்துவோம். ஹலோ, என்னாச்சு? அந்த சந்தியாவை மடக்கி பிடிச்சிட்டீங்களா? அடையாம நீ வேற. அதுக்கு முன்னாடி அந்த கரிகால என்னை கண்டுபிடிச்சிட்டாமா. என்ன, கரிகாலன் கண்டுபிடிச்சிட்டானா? எப்படி? எப்படின்னு தெரியலம்மா. நீயே அணையமா மாட்டிக்கவே நினைக்கிற. எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடு. நானும் இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுறேன். பைமா, முடிஞ்சா சந்திப்போமா. பைமா. என்ன இப்படி சொல்றாரு? நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? நிறுத்துங்க, சாப்பிடாதீங்க. யாரும் இந்த சாப்பாடு சாப்பிடாதீங்க. சாப்பாடுல விஷம் கலந்துருக்கு. அண்ணே, என்ன கரிகாலா, என்ன சொல்ற? என்ன சொல்ற? சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்காங்களா? ஆமாப்பா. கோயில் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்காங்கன்னா இது யார் வேலையா இருக்கும்? தெரியலப்பா. எதுக்காக இப்படி பண்ணாங்க? அத நான் சொல்றேன் பெரியப்பா. சாப்பாட்டுல யார் விஷம் கலந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாமா? தெரியும் பெரியப்பா. அவங்க சாப்பாட்டுல விஷத்தை கலந்ததை நான் பார்த்தேன். அத நான் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு என்ன அடிச்சு மயக்கமாக்கி இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, யாருமா இதெல்லாம் செஞ்சது? ஐயா, ஐயா, சமயக்கட்டுல ஒரு பொண்ணு விஷம் கலந்த சாப்பாடு சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க ஐயா. அப்பா வாங்க, போய் பாருப்பா. வாங்க வாங்க. கரிகாலனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கண்டிப்பா குழந்தைங்களை காப்பாத்திடுவான். சந்தியா இப்ப இங்க வந்துட்டானா எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டானா நிச்சயம் நான் மாட்டிப்பேன். இதுல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குண்ணே. ரொம்ப சந்தோஷமா. நான் ஊத்துற வாளி போயினா. மா மா என்னமா? மா மா என்னமாச்சு? ஐயோ மா என்னமாச்சு? வாங்கல. யாராவது ஓடி வாங்க. சீக்கிரம் இங்க வாங்க. யாராவது ஓடி வாங்க. வாங்க வாங்க. என்னண்ணே, என்னாச்சு? பொண்ணு மயக்கம் விழுந்துருச்சு. ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மா என்னமாச்சு? மா என்னமா? மா என்னாச்சு? தூக்கு பா, தூக்கு தூக்கு. தூக்குங்க. தூக்கு தூக்கு. அண்ணே, என்னாச்சு? ஐயா, ருசி பார்க்க சாம்பார் சாப்பிட்டாங்க. சாம்பார்ல ஏதோ கலந்துருக்கும் போல இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ கனகா, இவதான் விஷத்தையே கலந்தா. அப்புறம் எதுக்காக இவ இதை சாப்பிடணும்? கனகா இங்க பாரு. கனகா, என் உயிர் போனாலும் பரவாயில்லங்கய்யா. வேற யாரையும் விஷம் கலந்த சாம்பார சாப்பிட விட்டுறாதீங்க. என்னப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா. என்ன மாட்டி விடலான்னு நினைச்சியா? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என் அப்பனை பழி வாங்கறதுக்காக எந்த எல்லைக்கும் போவேன்.
சுந்தரம் பெரியப்பா குடும்பம் இவளுக்கு ஒண்ணுன்னதோ பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவளை குணப்படுத்தி கூட்டிட்டு வர அளவுக்கு இவ மேல பாசமா இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ பெரியப்பா குடும்பத்தோட பேரு கெடுக்க நினைச்சு சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா? தப்பா இருக்கே. இவ இப்படி எல்லாம் பண்ணா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணும். முதல்ல இவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். உடம்ப பத்திரமா பாத்துக்க. நாங்க கிளம்புறோம்மா. என்ன பத்தி தெரிஞ்சதும் நான் பண்ணதை எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலையேன்னு பாக்குறியா? என்ன பத்தின ரகசியத்தை நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல விட்டுருவேனா? இருடி, உன்னை எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு விரட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விரட்டி அடிக்கிறேன். சரி கனகா, உடம்ப பாத்துக்கோ. என்ன, நாங்க கிளம்புறோம். ம். பாத்துக்கம்மா. போலாம். முதல்ல இவ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்கிட்டதான் அதுக்கான ஐடியா இருக்குல்ல. இந்த பேனா மைக்க கனகாக்கு தெரியாம அவ வீட்ல வச்சிட்டா அவ என்ன பேசினாலும் நமக்கு தெரியும்ல. முதல்ல அதை பண்ணுவோம். கனகா, நீ பேசுற எல்லாத்தையும் இந்த மைக் மூலமா கேட்டுட்டே தான் இருப்பேன். சுந்தரம் பெரியப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எதிரா நீ ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நீ என்கிட்ட ஆதாரத்தோட வசமா மாட்டிப்ப. அதுக்கப்புறம் நீ திரும்ப விஷம் குடிச்சாலும் தப்பிக்கவே முடியாது. அந்த பக்கம் பாருங்க, விளைச்சலாம். தாத்தா, பயிர்லாம் ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்குல்ல? ஆமாமா, இதுக்கு முன்னால இப்படி ஒரு விளைச்சல நான் பார்த்ததே கிடையாது. ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் முதிர்ச்சியாக வேண்டிய பயிர் சத்தெல்லாம் சரியா கிடைச்சதுனால குறைச்ச நாள்லயே முதிர்ச்சி ஆயிடுச்சுப்பா. நான் பார்த்த வரைக்கும் விவசாயத்துல நீங்க பண்ணதான் நல்ல விளைச்சலை கொடுத்துருக்கு. தாத்தா, இதுல எவ்வளவு விளைச்சல் இருக்கும்? எப்படியும் ஒரு 4000 கிலோவுக்கு மேல விளைஞ்சிருக்கும். நான் அதை கேட்கல தாத்தா. வானதியை விட நான் பண்ண விளைச்சல் ஒரு மூட்டையாவது அதிகமா இருக்குமா?